Welcome to VL Academy. இந்த வீடியோவில் Depreciation Theory Part 3 நம்ம பார்க்க போகிறோம். Part 3ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are various methods of calculating the depreciation value. அதில் ஃபர்ஸ்ட்டு 2 மெத்தட் தான் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். And the first method is straight line method or fixed installment method or original cost method. So the most நமக்கு வந்து straight line method அப்படின்னு தான் தெரியும். பட் சில சமயம் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டிங்காக வந்து calculate the depreciation on original cost methodனு கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 3 டேர்மே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சார்ஜ்ட் ஈவன்லி எவ்ரி இயர். எல்லா வருஷமும் டெப்ரிஷியேஷன் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் won't get சேஞ்ச். ஃபர்ஸ்ட் வருஷம் இஃப் த டெப்ரிஷியேஷன் வேல்யூஸ் 3000னா அடுத்த வருஷமும் 3000 தான், அதுக்கு அடுத்த வருஷமும் 3000 தான். அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் எவ்ரி இயர். ஸோ நம்ம ஒரு அசெட்டை வாங்குறப்போ அது என்ன காஸ்ட்டில் இருக்கோ அந்த காஸ்ட்டில் தான் சர்டன் பர்சன்டேஜ் வந்து டெப்ரிஷியேஷன்னு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ண அந்த வேல்யூ தான் எவ்ரி இயர் வில் கம். ஸோ அந்தந்த வருஷத்துக்கான காஸ்ட் ப்ரைஸில் வராது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃப் வில் ரிவீல் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ வந்து ஒரு கிராஃபில் ஒரு வருஷத்தோட டெப்ரிஷியேஷன் வேல்யூவும் போட்டுட்டு அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இட் ரிவீல் ஸ்ட்ரெயிட் லைன். அதனால தான் இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் ஆஸ் த சேஞ்ச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆகலை. ஓகே. திஸ் ஷோஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் straight line method பொறுத்த வரையும் there is a formula to find out the depreciation value. That is cost of fixed asset minus estimated scrap value divided by number of year of expected life. இங்கே வந்து cost of fixed asset is நம்ம ஒரு asset purchase பண்ணுறப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினோமோ அந்த அமௌண்ட்டு தான் cost of fixed asset. Estimated scrap value அதில் எந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்கிறத தான் இங்கே அவங்க ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த வேல்யூ அது. அண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு இந்த ஒரு அசெட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ அங்கங்கே போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா வில் கெட் த டெப்ரிஷியேஷன் வேல்யூ. அதே இது ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் எ டெப்ரிஷியேஷன் வேல்யூ. Okay, so depreciation divided by original cost of asset into 100 is equal to rate of depreciation. And next one is இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி டு கால்குலேட். எல்லா வருஷமும் ஒரே வேல்யூ தான், அதனால நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே இருக்காது. அதனால ஈஸியாக நம்ம இதை கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் வேல்யூ ஆஃப் அசெட் கேன் பி ரெடியூஸ் டு 0. ஸோ வேல்யூ ஆஃப் அசெட் வந்து அதோட எஸ்டிமேட்டட் லைஃப்பை தாண்டி பண்ணுறப்போ அட் ஒன் ஸ்டேஜ் அது வந்து 0வாக நமக்கு வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அண்ட் ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் அசெட் கேன் பி ஈஸிலி பி எஸ்டிமேட்டட். ஸோ அது வேல்யூ கம்மியாக இவ்வளோ வருஷம் தான் இது வருதுங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அண்ட் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. 1988 கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அமௌண்ட் இஸ் சார்ஜ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட். ஸோ அந்த அசெட்டு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது இல்லை அதெல்லாமே தேவையில்லை, நமக்கு எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட்டு தான் வரும். அது ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனாக இருந்தாலும் டெப்ரிசியேஷன் என்ன ஒரிஜினல் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுமோ அதுதான் வரும். ஓகே. இல்லை அது ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனில் இருந்தாலும் அதில் கம்மியாக காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து அசெட்டோட கண்டிஷன்ஸ் பற்றி தேவையில்லை, எல்லாம் ஒரே வேல்யூ தான். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாக்டான வேல்யூவை காமிக்காது. அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கால்குலேட் தி டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், பட் ஆனால் இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனுங்கிறது வந்து நம்மளால் காமிக்க முடியாது. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இதுதான் கரெக்டான வேல்யூவாக அந்த அசெட்டுக்கு அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியாது. And next one is does not make any provision for interest on capital invested. ஸோ இப்போ ஒரு அசெட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அசெட்டில் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு அதுலேருந்து என்ன இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை பொறுத்த வரையும் அப்படி ஒரு ப்ரொவிஷன் இதில் பண்ண முடியாது. That is one of the disadvantage for the investors. And next one is depreciation amount is fixed even during inflation period.
அங்கே வந்து நமக்கு பூம் ஆகுதா இல்லை இன்ஃப்ளேட் ஆகுதா அதெல்லாமே எதுவுமே கிடையாது. பட் எவ்ரி இயர் இட் வில் பி த சேம் வேல்யூ. ஸோ அதனால என்ன ஆகும்னா த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் அசட்டை வந்து நம்மளால் காமிக்க முடியாது. ஓகே, அண்ட் இன்க்ரீஸிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஏன்னா நம்ம வேல்யூ கம்மியாக காமிக்கலாம் இல்லையா, எல்லா வருஷமும் ஒரே அமௌண்ட்டு, அப்போ சீக்கிரம் இட் வில் கம் டு ஜீரோ. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஈவன் தோ த அசட் இஸ் இன் குட் கண்டிஷன், அதோட வேல்யூ ஜீரோவாக வந்ததுன்னா we can show that it got useless. So again I'm spending money on that அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். ஓகே, this is one of the disadvantage. And next one is next method, that is return down value method or diminishing balance method or reducing installment method. So நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது return down value method, but sometimes ட்விஸ்டிங்காக கேட்கலாம், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு கேட்கலாம், இல்லை ரிடக்ஷன் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னு கேட்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடை மட்டும் பார்த்து வச்சுக்குவாங்க. திடீர்னு இந்த 2 டேர்மில் வேறு ஏதாவது வரப்போ தில் கெட் கன்ஃபியூஸ். ஐயோ ரொம்ப டஃபாக கேட்டாங்க, சம்மந்தமே இல்லாததை கேட்டாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் டூ தட். நீங்கள் இந்த 3 டேர்மே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ்ட் அட் ஃபிக்ஸட் ரேட் ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ். ரெடியூசிங் பேலன்ஸ் அப்படின்னா, இப்போ 1 lakhக்கு நான் ஒரு அசட் வாங்குகிறேன், 10% டெப்ரிசியேஷன் அப்படின்னா அந்த வருஷத்தில் 10% ஜான்வரி 1st வாங்குகிறேன் அப்படின்னா 12 monthsக்கும் நான் கால்குலேட் பண்ணும். அப்போ 10%ங்கிறப்போ 10,000 லெஸ் பண்ணி 90,000 வரும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த அசட்டினுடைய வேல்யூ இஸ் 90,000. அப்போ டெப்ரிசியேஷன் வந்து அந்த 90,000ல் தான் 10% கால்குலேட் பண்ணும். ஓகே, இதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருந்ததுன்னா நம்ம அந்த 1 lakhலேருந்தே தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ 90,000ங்கிறப்ப அதில் 10% இஸ் 9,000. ஸோ இந்த மாதிரி வருஷம் த டெப்ரிசியேஷன் வேல்யூ வில் கெட் டிக்ரீஸ். அப்படி தான் இது கால்குலேட் பண்ண. உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இன்னுமே பெட்டராக புரியும். ஓகே, அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் கால்குலேட்டட் இன் தி புக் வேல்யூ ஆஃப் அசெட். ஸோ அந்த வருஷத்தில் அந்த புக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கோஸ் டிக்ரீஸ் எவ்ரி இயர். நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷமும் டெப்ரிசியேஷனோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறது, கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த 1 lakh அசெட்டில் 10,000, அதுக்கு அடுத்த வருஷம் 9,000. அப்போ 9,000 போக இங்கே வந்து என்ன வரும், 81,000 வரும். அதுக்கப்புறம் 8,100 வரும். அந்த மாதிரி டெப்ரிசியேஷன் வேல்யூ கம்மியாகிட்டே வரும். அண்ட் திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் த அசெட் ஹாவ் மோர் ரிப்பேர் சார்ஜஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாலே சார் இது எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு, அது இன்சூரன்ஸில் கவர் ஆகாது, இந்த ஃப்ரீ சர்வீஸில் கவர் ஆகாதுன்னு பைசா வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கார் மாதிரி நிறைய அசெட்ஸ் இருக்குது, நிறையா ரிப்பேர்ஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி அசெட்ஸ்க்கு வந்து we can provide this method of depreciation. So next one is in the return down value method follow பண்றதுனால என்னென்ன advantages அப்படிங்கிறது. So first one is it is recognized by income tax authorities as well as Companies Amendment Act 1988. So income tax authorities they feel that only this method will give the exact value of asset அப்படிங்கிற மாதிரி. And also elimination of major cost and minimizes the impact of obsolescence. So obsolescence அப்படிங்கிறது வந்து an asset has become useless அப்படின்னு காமிக்கிறது தான் obsolescence. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக இந்த அசெட் யூஸ்லெஸ்ன்னு நம்ம காமிக்க முடியாது இந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் நாட் நீடட். அது வந்து அந்தந்த வருஷம் என்ன புக் வேல்யூவோ அதுலேருந்து அப்படியே கால்குலேட் பண்ணால் போதும். அண்ட் அசெட் நெவர் கம்ப்ளீட்லி ரிட்டர்ன் ஆஃப், சம் சார்ஜஸ் இஸ் மேட் டு ரெவென்யூ எவ்ரி இயர். ஸோ எப்போவுமே வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் வந்து தே won't get any sort of revenue out of asset investment. பட் இந்த மெத்தடில் வந்து they'll just make some charges made to revenue. Some portions அவங்க ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் disadvantages of written down value method. Calculation of depreciation is slightly complicated. அடுத்தடுத்த வருஷம் புக் வேல்யூ சேஞ்ச் ஆகும், அதிலிருந்து கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் while comparing to straight line method. And next one is difficult to determine the suitable rate of depreciation. So இது வந்து ஜஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறாங்க. டிட்டர்மைன் தி சூட்டபிள் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த அசெட்டுக்கு எவ்வளோ % டெப்ரிசியேஷன் போடலாம் அப்படிங்கிறது வந்து அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தட் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட். பட் இங்கே அந்த மாதிரி ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்டேஜ் தான். அண்ட் வேல்யூ ஆஃப் அசெட் கேன் நாட் பி brought down to 0. இந்த மெத்தடை பொறுத்த வரையும் அவ்வளோ ஈஸியாக வேல்யூ ஆஃப் அசெட் வந்து 0வாக வராது. இட் டேக் மச் டைம்.
and too much emphasis on historical cost. இது ரொம்ப வருஷம் அதோட வேல்யூவை காமிக்கும் அப்படிங்கிறதுனால இட் ஹேஸ் சம் எம்ஃபசைஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அது என்ன சீக்கிரத்தில் வேல்யூ ஆஃப் அசெட் ஜீரோன்னு காமிச்சிடலாம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். அண்ட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஃபண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூ அசெட். இங்கே வந்து என்னென்னா லைக் எந்த ஒரு ஃபண்டுமே நம்ம எடுத்து வைக்க முடியாது புது அசெட் வாங்குறதுக்காக அப்படின்னு. அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் தோஸ் ரெவென்யூ வில் கோ டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ சோஃபார் வி ஹவ் சீன் ஒன்லி 2 மெத்தட்ஸ், பட் அதில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இப்போ ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஹவ் இட் வில் ஒர்க் அவுட். அதில் 2 விதமான சேஞ்சஸ் இருக்குது. தட் இஸ், one is prospective change and the next one is retrospective change. Prospective change அப்படின்னா என்னென்னா நியூ மெத்தட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் சார்ஜ் ஃப்ரம் கரண்ட் இயர். அதாவது ஒரு மெத்தட் மாற்றுறோம் அப்படின்னா அந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம மாற்றுவோம். ஓகே, பட் ரெட்ரோஸ்பெக்டிவ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் மெத்தட் மே பி டிசையர்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். இது வந்து நம்ம திடீர்னு நடுவில் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த அசெட்டை அந்த டேட்லேருந்தே நம்ம அந்த சேஞ்ச் ஆஃப் மெத்தடில் கொண்டு வரணும். ஸோ இப்போது எந்த வருஷம் நம்ம மாற்றுறோமோ அந்த வருஷத்தில் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணி திரும்ப அவங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அந்த வேல்யூலேருந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து கரண்ட் இயரில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பட் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரப்போ I'll teach you how to work out this. ஓகே, ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.